Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin. Ma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil Kareem wal Furqanil Majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Yukhadi'una Allah walladhina amanu وما يخدعون إلا أنفسهم وما يشعرون صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கடந்த வாரம் முத்தகீன்களுடைய தன்மைகளை பற்றியும் காஃபிர்களை பற்றியும் அதே போன்று முனாஃபிக்குகளை பற்றியும் நாம் பார்த்தோம். இனி இன்றைய வாரம் தற்பொழுது முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா என்னென்ன சொல்கிறான், குறிப்பாக அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கபடங்களை அல்லாஹு தஆலா வெளியே காட்டுகிறான். அவைகள் என்னென்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வாரம் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதலாவதாக சூரத்துல் பக்கராவினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, இந்த முனாஃபிக்குகள் இருக்கின்றார்களே, அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றுகிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வமா யஷ்உரூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏமாறுவதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குரானில் முனாஃபிக்குகளுடைய கபடத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ ஏமாற்றுதல், பொதுவாக ஏமாற்றுதல் என்பது மனிதர்களுக்குத்தான் பொருந்தும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏமாற்றுவான், எப்படி வேண்டுமானாலும் எந்த ரீதியில் வேண்டுமானாலும் ஏமாற்றுவான். ஆனால் இங்கே அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவே சொல்லியிருக்கிறான் என்றால் அதற்குண்டான காரணம் என்ன? முனாஃபிக்குகளுடைய எண்ணத்தில் இப்படி ஒரு எண்ணம், நாம் அல்லாஹ்வை மாற்றிவிட்டோம், நாம் அல்லாஹ்வை ஏமாற்றிவிட்டோம், அதே போன்று இந்த சஹாபாக்களை ஏமாற்றிவிட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஏமாற்றிவிட்டோம் என்று சொல்லி அவர்களுடைய எண்ணத்தின்படி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா ஏமாறவில்லை. அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்பதை இங்கே நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக அவர்களுடைய எண்ணத்தின்படி அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான், யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹையும் ஏமாற்றுகின்றனர் என்று சொல்லி அவர்கள் எண்ணத்தின்படி அல்லாஹு தஆலா இங்கே சொல்ல வருகிறான். அதே போன்று யார் நல்லவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறார். ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களில் யார் நல்லவர் என்று கேட்கும் பொழுது அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், லா துகாதிஉல்லாஹ், யார் அல்லாஹ்வை ஏமாற்றாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள். அல்லாஹ்வை யார் ஏமாற்றாமல் இருக்கிறாரோ அவர்கள் நல்லவர்கள். அப்போ அந்த சஹாபி கேட்கிறார்கள், நாங்கள் எப்படி அல்லாஹ்வை ஏமாற்ற முடியும் என்று கேட்கும் பொழுது, கால் அன் தஅமல பிமா அமரக்கல்லாஹு பி, நீங்கள் அல்லாஹ் சொன்னதை செய்வீர்கள், துரீது பிஹி கைரு, ஆனால்
அந்த செயல் யாருக்காக வேண்டி இருக்கும்? அது அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்காது. வேறு யாருக்காவது நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அந்த செயலை செய்திருப்பீர்கள். எதற்காக வேண்டி? நீங்கள் பெருமையை தேடுவதற்காக வேண்டி, உங்களை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு செயலை, அல்லாஹ் சொன்ன செயலை செய்வீர்கள். ஆனால் நோக்கம் என்னவாக இருக்கும்? உங்களுடைய நியத் என்னவாக இருக்கும்? பெருமையாக இருக்கும், புகழ்ந்து பேச வேண்டும் என்ற நியத்தில் இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஃபஹின்னஹு ஷிர்கு பில்லாஹ், இப்படி மற்றவர்களுக்காக வேண்டி செய்வது என்பது அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை போன்று ஆகிறது. அப்ப இதுதான் அல்லாஹ்வை ஏமாற்றுவது என்பது சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, யார் இப்படி செய்கிறார்களோ, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யாமல் மற்றவர்களுக்காக வேண்டி அமல் செய்கிறார்களோ, அவர்களை கியாமத் நாளில் யா காஃபிர், ஓ நிராகரிப்பாளனே, யா ஃபாஜிர், பாவியே, யா ஹாசிர், நஷ்டமடைந்தவனே என்று சொல்லி கியாமத் நாளில் கூப்பிடப்பட்டு அவனுக்குண்டான கூலியை அல்லாஹு தாலா அவனிடத்தில் சொல்லுவான். நீ எனக்காக அமல் செய்திருந்தால் அதற்குண்டான கூலியை நான் உனக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் நீ எனக்கு நீ அமல் செய்யவில்லை, மாறாக வேறு ஒருவனுக்காக நீ அமல் செய்திருக்கிறாய். எனவே உனது கூலியை அவனிடத்தில் நீ கேட்டுக்கொள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மத் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் தான் இந்த சூரத்துல் கஹ்ஃபில் கடைசியிலே வரும் ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, யார் அல்லாஹ்வை சந்திக்கிறோம் என்று சொல்லி உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நல்லமல்கள் செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹுடைய இபாதத்தில் யாரையும் ஒன்றாக கூட்டாக்கி கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லுகிறான். அதே போன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரத்துல் நிசாயில், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ், இந்த முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள், தாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லி இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? நாளை கயாமத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அசிங்கத்தையும் கேவலத்தையும் நரகத்தையும் வைத்திருக்கிறான் என்று சொல்லி இங்கே நமக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். கூடவே சேர்த்து அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இப்படி தாங்களே ஏமாற்றுவது என்பது அவர்களுக்கு தெரியாது. வமா யஷ்உரூன், அவர்கள் அதை உணர மாட்டார்கள். அது எப்பொழுது தெரியும்? கியாமத் நாளில் தான் தெரியும் என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஆக நாம் என்னதான் பொதுவாக முனாஃபிக்குகள் மட்டுமல்ல, இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். நாம் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைத்தால், நாம் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நமது எண்ணத்தின்படி தான் இருக்குமே தவிர அது யாரை ஏமாற்றியதாக ஆகாது, அல்லாஹ்வை ஏமாற்றியதாக ஆகாது. மாறாக நம்மை நாமளே ஏமாற்றுவதற்கு சமம், நாம் அழிவில் போட்டுக்கொள்வதற்கு ஒரு கருவியாக நாம் ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தாலா அடுத்த வசனத்தில் சொல்கிறான், முனாஃபிக்குகளுடைய அந்த உள்ளத்தை பற்றி சொல்கிறான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், இந்த முனாஃபிக்குகளுடைய உள்ளங்களில் இருக்கிறதே ஒரு நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அந்த நோயை அல்லாஹு தஆலா அதிகரித்து விட்டான். வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானு யக்திபூன், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. ஏனென்றால் பிமா கானு யக்திபூன், அவர்கள் பொய் சொன்னதின் காரணமாக, அவர்கள் பொய்யர்களாக இருப்பதின் காரணமாக அவர்களுக்கு நோய்வினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். இதுதான் சூரத்துல் பக்ராவினுடைய 10வது வசனம். அப்போ அவர்கள் உள்ளத்தில் என்ன நோய் என்று சொன்னால், நயவஞ்சகத்தனம் என்ற நோய், பொறாமை என்ற நோய், சந்தேகம் என்ற நோய், இதை அல்லாஹு தாலா அவர் உள்ளத்திலே இன்னும் அதிகரிக்க செய்து விட்டான். இதற்கு முன்னரே நாம் சொல்லியிருக்கிறோம், முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் அவன்தான் தலைவனாக ஆக்கப்பட வேண்டியவன். மக்கள் அனைவரும் அவனை தலைவனாக ஆக்கப்படக்கூடிய நேரமாக இருந்தது. எப்பொழுது நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்து அங்கே இஸ்லாமுடைய மார்க்கம் பரவியதோ, எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, நபி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் வந்த பொறாமையின் காரணமாக நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் மதீனாவில் தோன்றினார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ அவர்கள் பொய்யை சொல்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் பொய் சொல்கிறார்கள்? நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம்
இதற்கு முன்னரும் சொல்லியிருப்போம், வாயால் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை, மனதால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ ஏன் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்றால், முஸ்லீமாக வெளியே காட்டிக்கொண்டால் அவர்களுக்கு பலவிதமான சலுகைகள் என்பது இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு ஜிஸியா என்று சொல்லப்படக்கூடிய வரி கட்ட தேவையில்லை. இரண்டாவதாக போரில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்களும் அவர்களுக்கும் கிடைக்கும். மூன்றாவதாக ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு என்பது 100% கிடைக்கும். இதனால் முனாஃபிக்குகள் தங்கள் வாயளவில் ஈமான் கொண்டு தங்கள் மனதளவில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய நயவஞ்சகத்தனத்தையும் விஷமி கருத்துக்களையும் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆனால் அவர்கள் பொய்யை உரைக்கிறார்கள். இந்த பொய்யுக்காக வேண்டி வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய, நோவினை தரக்கூடிய ஒரு வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். ஆக இங்கு பொய் சொன்னால் நமக்கு நோய்வினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் சில நேரங்களில் நாம் பொய் சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் பொய் சொல்வது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக போருடைய காலத்தில் நாம் பொய் சொல்லலாம். இதற்காக எதிரி படையை ஓட வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்வது வாஜிப். கண்டிப்பாக அவர் பொய் சொல்லி ஆக வேண்டும். இந்த மாதிரிப்பா இவங்க கிட்டே இருக்கிற படை இருக்கே, உதாரணமாக முஸ்லிம்களுடைய படையிலிருந்து ஒரு ஆள் என்ன செய்கிறார், எதிரி படையிற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். செய்தி அனுப்பும்பொழுது சும்மா ஒரு 1000 பேர் தான் இருக்காங்க. அவர் என்ன சொல்வார், 1,00,000 பேர் இருக்கிறாங்க, 1,00,000 நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நீங்கள் மோதினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு தூது மாதிரி எதிர்ப்படைக்கு அவர்கள் அனுப்புகிறார். காரணம் என்ன, அந்த படை நம்மை விட்டு விரண்டோட வேண்டும், போர் நடைபெறாமல் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கில் பொய்யை சொல்லலாம். இது வாஜிபும் கூட. இப்படி போருடைய சமயங்களில் பொய்யை நாம் சொல்லலாம். அடுத்ததாக ஒரு சில நேரங்களில் பொய் சொல்வது முஸ்தஹப், ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 2 முஸ்லிம் சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. இப்போது 3ஆவதாக ஒரு நபர் வந்து சண்டை போடக்கூடிய 2 நபர்களை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி பொய் சொல்லலாம். ஏம்பா அவர் உன்னை பற்றி எவ்வளோ நல்லதெல்லாம் சொன்னார், நீ என்னடா சண்டை போட்டு தனியாக அப்படி வந்துட்டியே என்று முதலாம் அவரிடத்திலும் 2ஆம் அவரிடத்தில் சென்று, ஏம்பா அவர் உன்னை பற்றி எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார், உன்னை பெருமை பாராட்டி பேசினார், நீ என்னடா இப்படி சண்டை போட்டு இப்படி வந்துட்டியே என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், பொய்யை நாம் சொல்லலாம். இது மார்க்கம் அனுமதிக்கிறது. 3ஆவதாக ஒரு பொய், அதாவது இந்த பொய் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கணவர் என்ன செய்கிறார், 500 ரூபாய்க்கு சேலை வாங்கிடுறாரு. மனைவிக்கு அவர் என்ன செய்கிறாரு, சேலை எடுத்து கொடுக்குறார். பில்லெல்லாம் கிழிச்சு தான் கொடுக்குறாரு. ஏன்னா பில்லு பார்த்தானா மனைவிக்கு கோவம் வந்துடும். என்ன எனக்கு 500 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்க, ஆனால் பக்கத்து வீட்டில் 5000 ரூபாய்க்கெலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க என்று சொல்லி மனைவிக்கு ஒரு விதமான கோபமும் ஒரு விதமான வருத்தமும் வந்துவிடும் என்ற காரணத்தினால் மனைவி இடத்தில் பொய் சொல்வது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. 500 ரூபாய்க்கு புடவை வாங்க பதிலாக நம்ம கூட்டி சொல்லலாம், அம்மா இந்த புடவை எவ்வளோ தெரியுமா, 5000 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம காட்டலாம். இந்த பொய்களை மார்க்கம் அனுமதிக்கிறது. இப்படி பொய் சொன்னால் அதற்கு அதாபுன் அலீம், அதாவது நோய்வினை தரக்கூடிய வேதனை இல்லை என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவைகளல்லாத மற்ற பொய்களுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு பொய் சொன்னால் அதற்கு அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை உள்ளது என்பதையும் நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த முனாஃபிக்குகள் இருக்கின்றார்களே, அவர்கள் உள்ளத்தால் ஈமான் கொள்ளாமல் வாயால் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லி பொய்யை சொல்லி திரிகிறார்கள். அதனால் அவர்களுக்கு அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். அடுத்தபடியாக அடுத்த வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய 11வது வசனம், வ இதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன். அவர்களிடத்தில் இதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொன்னால், காலு அவர்கள் சொல்றார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் குழப்பம் செய்கிறோமா,
நாங்களாம் குழப்பம் செய்கிறதில்ல, மாறாக இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் நலவை தான் நாடுகிறோம் என்று சொல்லி முனாஃபிக்குகள் சொல்லுகிறார்கள். அப்போ இது முனாஃபிக்குகளுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு பொய்யை சுமந்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் கபடங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு, சஹாபாக்களுக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக இங்கே ஒரு விஷயம் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் தான் உண்மையில் இஸ்லாஹ்வாதிகள், அதாவது சீர்திருத்தவாதிகள். முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல, சீர்திருத்தவாதிகள் அல்ல. ஏதாவது ஒரு பொய் புரட்டை சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை உருவாக்கத்தான் பார்ப்பார்களே தவிர அதனுடைய உண்மைத்தன்மை என்று சொல்லி அறிய மாட்டார்கள். உண்மை பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வராது. எனவே தான் அல்லாஹு தாலா இதை சொல்லி காட்டுகிறான் சஹாபாக்களுக்கு. அவர்கள்தான் என்ன, காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், அவர்கள் தங்களை தாங்களே என்ன சொல்கிறார்கள், நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தில் அவரை பற்றி சொல்கிறான். வசனம் 12 அல்லாஹு தாலா சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் முஃப்ஸிதுன வலாக்கின் லா யஷ்உரூன், அவர்கள்தான் என்ன செய்கிறார்கள், முஃப்ஸிதுகள், அதாவது அவர்கள்தான் இந்த பூமியில் குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வலாக்கின் லா யஷ்உரூன், ஆனால் அவர்கள் குழப்பம் செய்வதை தங்களுக்கு தாங்களே அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். பொதுவாக ஒருவன் தவறு செய்கிறான், ஆனால் அந்த தவறு அவனுக்கு நல்லதாகவே இருந்தால் அவன் தன்னைத்தானே உத்தமன் என்று சொல்லி கொண்டிருப்பான். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் தவறுதான் செய்கிறார்கள், அவர்கள் இந்த பூமியில் குழப்பங்கள் தான் செய்கிறார்கள், அப்படி என்னதான் செய்து இருந்தாலும் வலாக்கின் லா யஷ்உரூன், அவர்கள் செய்வது குழப்பம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா வசனம் 13 சொல்கிறான், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ் காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலாக்கின் லா யஅலமூன். வைதா கீல லஹும் ஆமினு, அந்த முனாஃபிக்குகளிடத்தில் சொல்லப்பட்டால், என்ன சொல்லப்பட்டால், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டியதானே, கமா ஆமனன் நாஸ், இந்த சஹாபாக்கள் எப்படி உள்ளத்தாலும் வாயாலும் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டியதுதானே என்று சொன்னால், சொல்லப்பட்டால், ஆலு அவர்கள் சொல்வார்கள், அனுமினு கமா ஆமன சுஃபஹா, நாங்கள் அந்த மடையர்கள் ஈமான் கொள்வதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா, அந்த மடையர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா, அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலாக்கின் லா யஅலமூன், அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள்தான் மடையர்கள், வலாக்கின் லா யஅலமூன், அந்த நாங்கள் தான் மடையர்கள், தாங்கள் மடையர்கள் என்று சொல்லி அவர்களே அறிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்களே அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இங்கே சஹாபாக்களை அல்லாஹு தாலா அறிவாளிகள் என்று சூசகமாக சொல்கிறான், முனாஃபிக்குகளை மடையர்கள் என்று சொல்கிறான். இப்போ ஏன் சஹாபாக்கள் அறிவாளிகள், முனாஃபிக்குகள் மடையர்கள் என்றால், இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, ஆகிரத் என்பது நிலையானது. எனவே யார் இந்த உலகத்தை தேர்ந்தெடுப்பாரோ அவன் மடையன், யார் ஆகிரத்தை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் அறிவாளி. இதன் அடிப்படையில் சஹாபாக்கள் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தார்கள், அதனால் அவர்கள் அறிவாளி. முனாஃபிக்குகள் உலகத்தை தேர்ந்தெடுத்தார்கள், அதனால் அவர்கள் மடையன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். இரண்டாவதாக, துன்யாவில் கிடைக்கக்கூடிய நியாமத்துகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் நாம் இங்கே அனுபவிக்க முடியும். ஆனால் ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய நியாமத்துகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு எல்லை என்பதே கிடையாது. முனாஃபிக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகில் நம்மை வெளியே முஸ்லிம்களாக காட்டிக்கொண்டால் முன்னர் சொன்னதை போன்று நமது உயிருக்கு பாதுகாவல் கிடைக்கும்,
ஜிஸியா வரி கட்ட தேவையில்லை, அது மட்டுமல்ல போரில் கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி உலக ரீதியான சிந்தனையில்தான் பார்த்தார்களே தவிர சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய நியாமத்துகளை பார்த்தார்கள். எனவே ஆகிரத்தை யார் பார்த்தார்களோ அவர்கள் அறிவாளிகள், சஹாபாக்கள் அறிவாளிகள், இந்த முனாஃபிக்குகள் மடையர்கள் என்பதாக அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த ஒரு சில காரணங்களினால் அல்லாஹு தாலா தெள்ள தெளிவாக சொல்கிறான், சஹாபாக்கள் அறிவாளிகள், முனாஃபிக்குகள் மடையர்கள் என்பதாக இங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் சூரத்துல் பக்ராவினுடைய 14வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா. இந்த முனாஃபிக்குகள் இருக்கின்றார்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹு தாலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை சந்திச்சானா நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதா கலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய தலைவர்களை சந்தித்தால், அதாவது அவனுக்குள்ளேயே ஒரு மஷரா மாதிரியோ அல்லது ஒரு மீட்டிங் மாதிரியோ அல்லது அவங்களுக்குள்ளே சந்தித்து கொண்டாலோ இப்படி சொல்வார்கள், காலு இன்னமா மஅக்கும், நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், அதாவது நாங்கள் உங்கள் செட்டு தான். ஆனால் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் ஏன் அப்பொழுது நாங்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னோமே நாங்களும் ஈமான் கொண்டிருக்கோம்னு சொன்னோமே, அது என்ன காரணம் தெரியுமா? இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் அந்த சஹாபாக்களை நாங்கள் கேலி செய்கிறோம், கிண்டல் செய்கிறோம் என்பதாக யார் சொல்வாங்க? இந்த முனாஃபிக்குகள் சொல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆக ஏன் இந்த ஆயத் இறங்கியது என்று நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸ் திர்மிதி ஷெரீஃபில் பதிவாகி இருக்கிறது, முஸ்னத் அஹ்மதில் பதிவாகி இருக்கிறது. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத் இறங்கிய காரணம் என்னவென்றால், ஒரு நாள் முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை அவனும் அவருடைய தோழர்களும் என்ன செய்கிறாங்க, பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு இடத்துல அப்படி நடந்து போயிட்டுருக்கும் பொழுது எதிரில் 3 சஹாபாக்கள் வருகிறார்கள். முதலாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 சஹாபாக்களுக்கு எதிராக இவர்கள் நேரெதிராக நடந்து வருகிறார்கள். நடந்து வரும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உபை தன் தோழர்களை நோக்கி இப்படி சொல்கிறான், டேங்க பார், நல்லா கவனிச்சுக்க, நான் இப்போ இவனுங்களை எப்படி ஏமாத்துறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்து கற்றுக்குறங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அப்துல்லாஹ் இப்னு உபை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்கிறான். நேராக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து, மர்ஹபம் பி சித்திக், சித்திக்கு வாழ்த்துக்கள், நல்வரவு உண்டாகட்டும், தாங்கள்தான் தமீம் வம்சத்து தலைவர், தாங்களோ இஸ்லாமுக்கு தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவராகவும் அவர்களுக்கு பின்னால் உள்ள தலைவராகவும் இருக்கிறீர்கள். ஹிஜ்ரத்தின் போது நபி அவர்களோடு குகையில் நீங்கள் தங்கியிருந்தீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் ஆவியாலும் அனைத்து விதமான உதவிகளையும் செய்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு ஒரு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபை யார் கை சூக்கிறான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஐஸ் வைக்கிறான். அடுத்ததாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வந்து அவங்க கையை பிடிச்சி அதே மாதிரி ஒரு சில வசனங்களை அவன் எடுத்து விடுறான். என்ன எடுத்து விடுறான்? அதி வம்சத்துடைய தலைவருக்கு வாழ்த்துக்கள், தங்களுக்கு ஃபாரூக் என்ற பட்டம் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஃபாரூக் என்றால் என்ன? எல்லா விதமான அசத்தியத்தையும் பிரித்து சத்தியத்தின் பக்கம் மட்டும் நிற்கக்கூடியவர் தான் ஃபாரூக் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த ஃபாரூக் என்ற பட்டம் பெற்றவர்கள் நீங்கள். இஸ்லாத்தின் மீது பற்றுடையவராக இருக்கின்றீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு உடலாலும் பொருளாலும் ஆவியாலும் நீங்கள் உதவி செய்து வருகிறீர்கள். எனவே உங்களுக்கு ஒரு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடித்து இப்படியெல்லாம் ஐஸ் வைக்கிறான். அதே போன்று மூன்றாவதாக இருந்த ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கைகளை பிடித்து அதே போன்று ஐஸ் வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையின் புதல்வருக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்,
தாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனாகவும் இருக்கிறீர்கள், ஹாஷிம் குலத்தை சேர்ந்தவராகவும் இருக்கிறீர்கள், அடுத்தபடியாக நீங்கள் இந்த இஸ்லாத்துடைய தலைவராகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபை என்ன செய்கிறான், ஐஸ் வச்சுட்டே இருக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, ரொம்ப ஐஸ் வைக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அப்துல்லாஹே இத்தகில்லா, அல்லாஹ்வினை அஞ்சிக்கொள், உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாதே என்று சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்கிறான், ஏம்மா நாங்களும் உங்களை போன்ற ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் இந்த வசனம் இறங்குகிறது. வைதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் இந்த முனாஃபிக்குகள் காலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வார்கள். இப்படி சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிடறான், நாங்களும் உங்களை மாதிரி தான் ஈமான் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கையை உளிக்கிட்டு என்ன செய்கிறான், போயிடுறான். 3 சஹாபாக்களும் இந்த பக்கம் சென்று விடுகிறார்கள். சென்று கொஞ்சம் அப்படி நவுண்டு வந்தோடனே அப்துல்லாஹ் இப்னு உபை தனது தோழர்களிடத்தில் சொல்கிறான், இதே போன்ற முஸ்லிம்களை நீங்கள் எங்கு பார்த்தாலும் சரி, நான் எப்படி பேசினேனோ, நான் எப்படி அவருடைய மனதை நான் குளிர்வித்தேனோ அதே போன்று நீங்கள் பேசுங்கள். நீங்கள் ஏமாத்துறீங்க, பொய் சொல்கிறீங்க என்று சொன்னால் அவரிடத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிடுங்கள், நாங்களும் உங்களை போன்று ஈமான் கொண்டுள்ளோம் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லும் பொழுதுதான் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 3 சஹாபாக்கள், ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் உமர், ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். சென்ற இந்த விஷயம் சொன்னவுடன் இந்த வசனம் என்பது இறங்கிறது. வைதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் அவர்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். இதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்கள் தங்களுடைய தலைவர்களின் பக்கம் ஒழுங்கினாலோ அல்லது தங்களுக்குள்ளே அவர்கள் சந்தித்து கொண்டாலோ காலு இன்னமா மாக்கும் இன்னா மாக்கும், நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், இன்னமா நஹ்னு முஸ்தாசிஊன், நாங்கள் அந்த சஹாபாக்களை முஸ்லிம்களை நாங்கள் என்ன செய்தோம், கேலி செய்தோம், கிண்டல் செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹியை அறிவித்தான். அடுத்ததாக சூரத்துல் பக்ராவினுடைய 15வது வசனம், அல்லாஹு யஸ்தஹஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முனாஃபிக்குகள் அவர்கள் இப்படியெல்லாம் ஏமாற்றிக் கொண்டு திரிகிறார்கள், ஆனால் இவர்கள் உங்களை பரிகாசம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களிடமே பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு யஸ்தஹஸிஉ பிஹிம், அல்லாஹு தஆலா அவர்களை பரிகாசிக்கிறான். வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், அது மட்டுமல்ல அவர்களை வழிகேட்டிலும் வைத்துவிட்டு தடுமாற்றம் அடைகிறவர்களாக வைத்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குரானில் சூரத்துல் பக்ராவுடைய 15வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு யஸ்தஹஸிஉ பிஹிம், அல்லாஹு தஆலா பரிகசிக்கிறான். அது என்ன அல்லாஹு தஆலா பரிகசிக்கிறான்? அல்லாஹுவால் பரிகசிக்க முடியுமா, பரிகாசம் செய்ய முடியுமா என்று சொன்னால், பரிகாசம் என்பது மனிதர்களுடைய ஒரு தன்மை. கேலி செய்வது, கிண்டல் செய்வது, வெறுப்பேற்றுவது, இதெல்லாம் மனிதர்களுடைய ஒரு தன்மை. இப்போ இந்த தன்மை அல்லாஹு தஆலா தன் பக்கம் இணைத்து சொல்லியிருக்கிறான். இதற்குண்டான காரணம் என்ன என்றால், அல்லாஹு தஆலாவை பொறுத்த வரைக்கும் முன்னர் சொன்னதை போன்றுதான் இது மனிதர்களை கவனித்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நீங்கள் என்னதான் நீங்கள் சஹாபாக்களை நீங்கள் ஏமாற்றினாலும் சரி, பரிகாசம் செய்தாலும் சரி, நீங்கள் என்னை ஏமாற்றுவதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் முழுக்க முழுக்க உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் அல்லாஹை பரிகசிக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், சஹாபாக்களை பரிகசிக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பரிகசிப்பது என்பது என்னையோ அல்லது அந்த சஹாபாக்களையோ அல்ல, உங்களை நீங்கள் பரிகாசத்தில் ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்பதாக இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ எப்படி தங்களுக்கு தாங்களே பரிகாசத்தில் ஆக்கிக் கொள்கிறார்கள் என்று சொல்லி பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை சொல்கிறார்கள். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த முனாஃபிக்குகள் இருக்கின்றார்களே, அவர்களை அல்லாஹு தஆலா நேராக எங்கே கொண்டு போய் விடுவான்னு சொன்னான்னா, சொர்க்கத்துடைய வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டு விடுவான். சொர்க்கத்துடைய வாசல் வரைக்கும் சொர்க்கத்துடைய காட்சிகளை பார்ப்பார்கள் இந்த முனாஃபிக்குகள்.
பார்த்தோன்னே ஆஹா நம்மளுக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் அப்படி போகும் பொழுதுதான் சொர்க்கத்துடைய கதவுகள் என்பது அடைக்கப்பட்டு விடும். இப்போ முனாஃபிக்குகள் கேட்பாங்க, யா அல்லாஹ் சொர்க்கம் வரைக்கும் வந்தோமே, சொர்க்க வாசல் வரைக்கும் வந்தோமே, ஏன் எங்களுக்கு உள்ளே அனுமதிக்கவில்லை என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, உள்ளும் இல்லை, நான் உங்களை என்ன செஞ்சேன், பரிகாசம் செய்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அது மட்டுமல்ல, இந்த முனாஃபிக்குகள் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல் மினன் நார். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த முனாஃபிக்குகள் எப்படி இருப்பார்கள் நரகத்தில் என்றால், நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள். உண்மையிலேயே அடித்தட்டில் இருப்பது மிகவும் அதிகமான வேதனை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு சட்டியை நம்ம நெருப்பில் வைக்கிறோம், எங்கே ரொம்ப அதிகமாக சுடும், அடியில் தான் ரொம்ப அதிகமாக சூடு என்பது ஏற்படும். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா இந்த முனாஃபிக்குகளை நரகத்தினுடைய அடித்தட்டில் வைத்து வேதனை செய்வான். அப்படி வேதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை இங்கேருந்து வெளியேற்றுங்கள் வெளியேற்றுங்கள் என்று சொல்லி முனாஃபிக்குகள் கத்தி கதறிக்கொண்டிருப்பார்கள். அப்போ ஒரு தடவை என்ன ஆகும்னு சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அச்சமயம் அவர்களுக்காக என்ன செய்யப்படும், ஒரு கதவு என்பது திறக்கப்படும். கதவு திறந்து இங்கே வாருங்கள் இங்கே வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு வரும். அப்படி அழைப்பு வரும் பொழுது முனாஃபிக்குகள் என்ன செய்வார்கள், விரைந்து ஓடுவார்கள். அப்படி விரைந்து ஓடியவுடன் அவர்களை அந்த மலக்குமார்கள் அப்படியே உள்ள தள்ளிடுவாங்க. எதுக்குள்ள? அதே நரகத்துக்குள்ளேயே, அதே அந்த அடித்தட்டு நரகத்துக்குள்ளேயே தள்ளி விடுவார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா சொல்வான், நீங்கள் எப்படி உலகத்தில் பரிகாசம் செய்தீர்களோ அதே போன்று உங்களுக்கு இங்கே பரிகாசம் செய்யப்படுகிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான். ஆக இப்படி முனாஃபிக்குகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் சஹாபாக்களை அவர்கள் பரிகாசம் செய்தாலும், என்னதான் அவர்கள் அல்லாஹை பரிகாசம் செய்தாலும், என்னதான் அவர்கள் அல்லாஹை ஏமாற்றினாலும், அந்த ஏமாற்றுதல் என்பதும் பரிகாசம் என்பதும் நாளை கயாமத்து நாளில் இவர்களுக்கே கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆக முனாஃபிக்குகளுடைய உள்ளத்தில் உள்ள அனைத்து விதமான கபடங்களை வெளிச்சம் போட்டு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இங்கே காட்டியிருக்கிறான். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாஇகல் லதீன இஷ்தரஉ ضலாலத பில் ஹுதா ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும் வமா கானூ முஹ்ததீன். சூரத்துல் பக்கராவினுடைய 16வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உலாஇகல் லதீன இஷ்தரஉ ضலாலத பில் ஹுதா. இந்த முனாஃபிக்குகள் இருக்கின்றார்களே, எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன இஷ்தரஉ ضலாலத பில் ஹுதா, நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவர்களுடைய வியாபாரத்தில் எந்த விதமான லாபமும் கிடையாது. வமா கானூ முஹ்ததீன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இல்லவே இல்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா நேர்வழிக்கு பகரமாக இந்த வலாலத் என்று சொல்லப்படக்கூடிய வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள் என்று சொன்னான் என்றால், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஈமான் கொள்வதற்கென்று ஏராளமான வாய்ப்புகள் என்பது இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய முஅஜிசாக்களை நேராக பார்த்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் இறங்கி இருக்கின்றது. அனைத்து விதமான அற்புதங்களையும் அனைத்து விதமான செய்திகளையும் நேராக கேட்டு கண்டிருக்கிறார்கள். என்னதான் கண்டிருந்தாலும் கேட்டிருந்தாலும், ஈமான் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும், அவர்கள் அந்த ஈமானை கொள்ளாமல் அந்த ஈமானுக்கு பகரமாக அவர்கள் வழிகேட்டை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலாயிகல் லதீன இஷ்தரஉ ضலாலத பில் ஹுதா, அவர்கள் நேர்வழிக்கு பகரமாக அந்த வழிகேட்டை வாங்கி கொண்டார்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவருடைய வியாபாரத்தில் எந்த விதமான லாபமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இதை வியாபாரத்திற்கு எதற்கு ஒரு உவமையாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், பொதுவாக வியாபாரம் எதற்காக வேண்டி செய்யப்படுகிறது? அதில் லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் எல்லாரும் வியாபாரத்தில் குதிப்பார்கள். அதே போன்று நாம் ஈமான் கொண்டால் அதில் ஒரு லாபம் என்ன தெரியுமா? நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஹ்லாஸான முறையில் நாம் சொன்னாலே போதும், நமக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்து நம்மை சொர்க்கத்தை வரைக்கும் என்ன செய்வார், கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை கூட செய்யாமல்
என்ன செய்து விட்டார்கள்? நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த நேர்வழிக்கு பகரமாக அந்த வழிகேட்டை எடுத்துக்கொண்டார்களே, அந்த வியாபாரம் என்பது ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அந்த வியாபாரம் என்பது அவருக்கு லாபம் அளிக்கவில்லை. வமா கானோ முஹ்ததீன், அவர்கள் நேர்வழிப்பட்டவர்களாகவும் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானில் சூரத்துல் பக்கரானுடைய 16வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இனி அடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முனாஃபிக்குகளுடைய ஒரு சில உவமைகளை, ஒரு சில உதாரணங்களை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அவைகள் என்னென்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆக இதே போன்று நிஃபாக்கான நயவஞ்சகத்தன உள்ளத்தை விட்டும் நயவஞ்சகத்தன செயல்களை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.